இப்போ டிஎஸ்பி வேர்ல்டு மைனிங் ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 10 இயர் பர்ஃபார்மன்ஸ் 21.3, 5 இயர் பர்ஃபார்மன்ஸ் 20, சிஏஜிஆர் பார்த்தோம் அப்படின்னா 24.1. ஆக்சுவலாக இது வந்து மைனிங் ஃபண்டு, இது வந்து பியூரா வந்து ஈக்விட்டி கிடையாது. இது வந்து மைனிங்ல வந்து மைனிங் ரிலேட்டட் கம்பெனி கோல்டு அதுலலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்ப இதனுடைய ஏயுஎம் பாருங்க 180 crore தான் இருக்குது. இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப நமக்கு வந்து டிஎஸ்பி வேர்ல்டு மைனிங்ன்றது வந்து ஒரு பியூர் ஈக்விட்டி ஃபண்டு கிடையாது. அதனால வந்து அதை வந்து எலிமினேட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து 10 இயர் சிஏஜிஆர்ல நல்லா கிடைச்சிருக்க ஃபண்டு வந்து டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஃபண்டு. அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 10 இயர்ல வந்து 17.8, 5 இயர்ல வந்து 17.9, 3 இயர்ல 23.4, ரோலிங் ரிட்டர்னும் வந்து 19.4. அவங்களுடைய டிரா டவுனும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு 28.1. ஸோ இந்த ஃபண்டு வந்து நல்ல ஃபண்டா தெரியுது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த ஃபண்டோட கன்சிஸ்டன்சி பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா வந்து டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஈக்விட்டி ஓமினி ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா 3 இயர் பர்ஃபார்மன்ஸ் 23.4%, 5 இயர் பர்ஃபார்மன்ஸ் 17.9%, 10 இயர் பர்ஃபார்மன்ஸ் 17.8%, மேக்ஸிமம் டிரா டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 28.1%, ஆனுவல் ரோலிங் ரிட்டர்ன் 3 இயர் ஆனுவல் ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 19.4%. ஸோ ஓவராலா எல்லா பேராமீட்டர்லையுமே நல்ல வந்து ஒரு பெஸ்டா விளங்குற ஃபண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஃபண்ட். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10 இயர்ல வந்து நல்லா கொடுத்துருக்க ஃபண்டு வந்து 16.8 பிராங்க்லின் யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு. பட் இதனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 5 இயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை. இப்போ அவங்களுடைய 5 இயர் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, 5 இயர் வந்து 10.1 தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ இதுவே வந்து பிஜிஐஎம் இந்தியா குளோபல் ஃபண்டு 10 இயர்ல வந்து 14.6 நல்லா இருக்குது. ஆனா அவங்களுடைய 5 இயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒர்ஸ்டா இருக்குது. கிரேட்டர் சைனா ஃபண்டு 10 இயர் பர்ஃபார்மன்ஸ் 14.2, ஆனா 5 இயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து -0.1. ஸோ அப்ப டாப் 5 ஃபண்ட்ல நம்ம வந்து 10 இயர் ரிட்டர்னை வச்சு நம்ம வந்து ஸ்கிரீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரே ஒரு ஃபண்டு தான் வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டர் ஃபண்டை தோணுது. அந்த ஃபண்டு எதுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளான ஃபண்டு வித் ரெஸ்பெக்ட் டு 10 இயர் 5 இயர் 3 இயர் சிஏஜிஆரும் 3 இயர் ஆனுவல் ரோலிங் ரிட்டர்னையும் பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஈக்விட்டி ஃபண்டு மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய லெவலில் இருக்குது. மற்ற எல்லா ஃபண்டுமே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் வந்து அது வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது, 5 இயர் சிஏஜிஆர் கம்மியாக இருக்குது. இப்போ இது ஏன் வந்து இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா